ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் பங்குனி திருவிழா பார்ட் 2. எங்கள் ஊர் திருவிழாவில் நாங்கள் எப்படி திருக்கல்யாணம், பால்குடம், அளவு குத்துறது, காவடி ஆட்டம் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி நீங்களும் எங்கள் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். அந்த என்ஜாய்மெண்ட்டோட கண்டினியூவேஷனாக இப்போ பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகலாமா? நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துருச்சு. விநியோகத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் மாமாவும் கால் பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் எங்கள் அத்தை ரெடி பண்ணி வச்சுருந்த பிரசாதம் எல்லாத்துக்கும் ஒரு பூஜையை போட்டு அப்படியே காரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு விநியோகத்துக்கு தேவையான தட்டு, டம்ளரு, அதுக்கப்புறம் படையலுக்கு தேவையான வாழை இலை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டோம். அப்படியே அந்த விநியோக பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒவ்வொருத்தராக மலையேற ஆரம்பிச்சிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலையேறத்துக்கு பாதி வழியிலேயே வந்துட்டு ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்குது, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துக்கு வந்து பூஜை போடுறதுக்காக தான் நாங்கள் இந்த விநியோகம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாமிக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த பூ, மாலை எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை வந்துட்டு சரி படையலுக்கு நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இலையில நம்ம ரெடி பண்ண சாப்பாடு, பொங்கல், சுண்டல் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்க சொன்னாங்க. ஸோ எடுத்து வச்சு பூசாரிக்கிட்ட கொடுத்து படையல் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் ஆத்துக்காரும் நிசியும் சேர்ந்து பிரசாதம் வந்துட்டு விநியோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளும் அப்படியே ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இந்த நீர், மோர், பானகம் எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு நீரும் மோரும் 10 நிமிஷத்துல காலி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்மளும் வந்துட்டு மேலே போய் முருகனை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட் ஆஃப் மலையை வந்து நாங்களும் ஏற ஆரம்பித்தோம். இந்த கேப்ல நாங்கள் இந்த சின்ன கோயிலில் பூஜைலாம் நடத்திட்டு இருக்க கேப்ல பால் குடம், காவடி எல்லாமே மேலே போயிட்டாங்க. பட் நாங்கள் போக ஆரம்பிக்கும் போது தான் அளவு குத்துனவங்க எல்லாம் ஸ்லோவாக வந்துட்டு மேலே வந்துட்டு இருந்தாங்க. மேலே வந்து பூஜை போட்ட உடனே அளவை வந்து எடுத்துட்டு பால் குடம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் ஊற்றி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பட் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு, பக்கத்துலேயே போக முடியல. நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துக்கலாம்னு சொல்லி சுற்றி வந்துட்டு இருந்தோம். பாய்ஸ் மட்டும் தான் செட் ட்ரெஸ் போடுவாங்களா, நாங்களும் போடுவோம்னு சொல்லி இங்கே ஒரு கேர்ள்ஸ் கேங் வந்து மலையை சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சுற்றி இந்த பாம்பு புத்துலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கும் மஞ்சள் தடவி அதெல்லாம் பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நம்ம கும்பிட்டு பிள்ளையாரை வழிபட்டுட்டு அப்படியே சுற்றி வந்தோம். அப்பயும் கூட்டம் கொஞ்சம் கூட குறையல. சரி ஓகே, தூரமா இருந்து முருகனை வழிபட்டுக்குவோம்னு சொல்லி தூரமா இருந்து சாமி கும்பிட்டு அப்புறம் கம்பத்தை கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சூப்பரான முருகன் இது வச்சு இந்த கல்யாணத்துலாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளும் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி தனித்தனியாக ஃபோட்டோ, சேர்ந்து ஃபோட்டோ, ஃபேமிலியாக ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோட்டோ ஷூட்டாக போயிட்டு இருந்துச்சு. இருங்கப்பா ஒரு 5 நிமிஷம் கேப்பில் நாங்களும் எடுத்துக்கிறோன்னு சொல்லி நாங்களும் ஓடி போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சரி ஓகே, மலை இறங்கலாம் அப்படின்னு சொல்லி சதீஷ் வந்து அத்தையும் மாமா முன்னாடி கூப்பிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் அப்படியே பொறுமையாக இறங்கணும். மேலேயே வந்து மாமா ஐஸ் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. பட் யாரும் வந்துட்டு இல்லை, இந்த இடத்துல ஐஸ் நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அங்கே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல். சரி ஓகே, நம்ம கீழே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டதுனால அந்த ஐஸ் கடையிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் நான் வாங்கி தரேன், நாங்கள் நோ மாமா வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் பெரிய மாமா வாங்கி கொடுத்தா தான் ஐஸ் சாப்பிடுவோம்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நானும் நிசியும். அதுக்கப்புறம் மாமா வந்து எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு ஐஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஆளாளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜாலியாக கீழே வந்தோம். கீழே வந்தால் மணக்க வெஜ் பிரியாணியும் கேசரியும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் நம்ம விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டாலும் கோயில் பிரசாதத்தில் இருக்க டேஸ்ட்டு சுத்தமாக வராது. சரி ஓகே, நம்மளும் போய் லைனில் நிற்போம்னு சொல்லி 2 பேர் மட்டும் லைனில் நின்று பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் வெயில் அப்பையும் முடியல. பிரதீக்ஷா ஒரு 5வது ஐஸ்கிரீமோ 6வது ஐஸ்கிரீமோ காலையிலேருந்து அதையே அடித்து நவுத்திக்கிட்டு இருந்துச்சு. சாப்பாடு தண்ணி எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் போதும்னு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. வீடு தொடக்கிறதுக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆகுதுன்னு சொல்லி நிசி அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே, நம்மளும் போய் சாப்பிட்டு முடிச்சு சிம்பிளாக ஒரு ரெஸ்ட்டை போட்டு எந்திரிச்சு பார்த்தா மணி அதுக்குள்ளே 5:30 ஆகிடுச்சு. என்ன அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் இயற்கையை ரசிச்சுட்டு ஈவினிங் திருவிழா இன்னும் சூப்பராக இருக்கும். காலையில் பார்த்த கூட்டத்தை விட ஈவினிங் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு அத்தை எப்போவுமே எங்களை ஈவினிங் திருவிழாவுக்கும் போக சொல்லுவாங்க. சரி ஓகே, ஈவினிங் திருவிழாக்கு ரெடி ஆகலான்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். பிரதீக்ஷா அப்பயும் தூங்கிட்டு தான் இருந்துச்சு. சரி ஓகே, பாப்பா தூங்கட்டும், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேரும் மட்டும் கிளம்பி ஈவினிங் திருவிழா பார்க்க வந்துட்டோம். அத்தை சொன்ன மாதிரியே திருவிழா களை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. காலையில் பார்த்ததெல்லாம் என்னடா கூட்டம்னு சொல்லி அலண்டு போகிற அளவுக்கு கூட்டம் அள்ளிக்கிட்டு இருந்துச்சு. லாரியில் வராங்க, டெம்போவில் வராங்க, டிராக்டரில் வராங்க. இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா லாரியிலலாம் பார்க்க வரீங்க, டெம்போலலாம் பார்க்க வரீங்கிற மாதிரி இருந்துச்சு. அக்கம் பக்கத்து ஊர்லேருந்து அப்படியே அள்ளி போட்டு வந்து திருவிழா பார்க்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. சரி ஓகேன்னு சொல்லி நம்மளும் திருவிழா கடையெல்லாம் தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இருந்தோம். உண்மையாலுமே பயங்கரமான கூட்டம். ராட்னெல்லாம் இருக்குது, சூப்பர்னு சொல்லிட்டு நெசி போயிட்டு இருந்தா. சரி வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். காலையில் நம்ம அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையும் போது சுத்தமாக கூட்டமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா வெறும் தலைங்களாக தெரிஞ்சிட்டு இருந்தது. என்னப்பா இது உள்ளே இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து இந்த பக்கம் வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. காலையில் பார்த்ததை விட இப்போ தான் திருவிழா களை கட்டுது. நான் இந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து வீடியோ எடுத்தே ஆவேன்னு சொல்லிட்டு எங்கள் ஆத்துக்கார் அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து நான் போய் மலை ஏறுற படிக்கட்டு வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்து தீருவேன்னு சொல்லி உள்ளே போயிட்டு இருந்தார். சரி ஓகே, நீங்களும் போய் கூட்டத்தை ரசிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். உள்ளே போனால்
இந்த திருவிழா கூட்டத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரபரப்பில் இருந்தாங்க. எல்லோரும் சாமி பார்க்க மலையேறணுமேனு ஒருத்தர் பரபரப்பில் இருந்தாங்க. இன்னொருத்தவங்க நம்ம விளையாட்டு ஜாமான் வாங்க போகணும், இன்னொருத்தவங்க நம்ம ராட்டினம் சுற்ற போகணும் அப்படின்னு பயங்கரமான பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தாங்க. நம்ம காலையிலேயே மலையேறி சாமியை பார்த்துட்டு வந்தாச்சுங்கிறனால இப்போ அப்படியே படிக்கட்டோடு நின்றுட்டோம். படிக்கட்டை மட்டும் சேவிச்சுட்டு இப்படியே ரிட்டன் வந்தாச்சு. கீழே வந்து ஓகே நம்ம என்னென்ன விளையாடுறதுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ராட்டினத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பயங்கர பெருசாக இருக்குல்ல நெசி, 2 பேர் தான் ஏற முடியுமா, நம்ம 2 பேர் ஏறாலும் பயப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கூப்பிட்டா அவங்களாம் நான்லாம் ஏற மாட்டேன், இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, நாங்களாம் வர மாட்டோம்னு பிகு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே விடுங்க, நாங்கள் வேறு வேடிக்கை பார்த்து சமாளிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். ராட்டினம் மட்டும் அவ்வளோ வேகமாக சுற்றுற மாதிரியும் தெரில, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தார். தம்பி ஆல்ரெடி ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். அதனால் வண்டி ஒன்றும் வேகமாக ஓடுற மாதிரி தெரில. நம்ம கூட ஏறி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக போனதுக்கப்புறம் நானும் நெசியும் புலம்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகனில் எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என் தங்கச்சி ஊரில் ஒரு திருவிழான்னு சொல்லி போயிருந்தேன். அந்த திருவிழாவில் என்னை ட்ராகனில் ஏற்றி விட்டு என்னை கொல்ல பார்த்துட்டாங்க. அந்த ட்ராகனில் ஏற்றி விட்டு நான் பயங்கரமாக பயந்துட்டேன். ஒரே கற்று, என்னடா அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, இப்படி போகுது அப்படி போகுது, எனக்கு அடிவேரெலாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டேன். எங்கள் ஆத்துக்கார பிரதீஷா கீழே நின்று என்னை பார்த்து சிரிச்சாங்க. தெரியாமல் ஏறிட்டேன்டா, அடி இறக்கி விட்ருக்கடா, ரொம்ப நாளாக ஆச்சு தெரியாமல் ஏறினேன்னு சொல்லி கெஞ்சி கதறிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதனால் அந்த ட்ராகனை பார்த்தோன்னே 10 அடி தள்ளி போயிட்டேன். நான் வெறும் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன், நீ வேணா போய் பார்த்துட்டு வான்னு சொன்னேன். நானும் போக மாட்டேன், அவனும் நின்றுட்டா. சரின்னு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதையும். அதுக்கப்புறம் இந்த அழகான ட்ரெயின், இந்த ட்ரெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டி ட்ரெயினாக சூப்பராக சுற்றி வந்துச்சு. குழந்தைங்கள்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஏறினா எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்படியே ஒன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி கடைசி வரைக்கும் நாங்கள் வெறும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரு, ட்ரெயினை விட கார் இன்னும் அழகாக இருந்துச்சு. கலராக, அதுவும் டபுள் கலர் காரு, ரொம்ப க்யூட்டாக, உள்ள ஒரே ஒரு குழந்தை உட்காந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. சரி பிரதீக்ஷா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம தான் வந்துட்டு ஒன்றுக்கும் டிக்கெட் எடுத்து லைனில் நின்று அதை ஏற்றி விட்றதுக்குள்ளே டயர்டாயிருப்போம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குதிரைலாம் நாங்கள் பீச்சில் தான் போயிருக்கோம். பீச்சில் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த அதில் போகும்போது அந்த குதிரையில் உட்காந்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது கடலை பார்த்தா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அதே குதிரை இங்கேயும் வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அதனால இந்த ராட்டினம் இதுதாங்க அந்த காலத்து ராட்டினம். இதில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் கீழே கிடக்கிற மண் கல்லெல்லாம் எடுத்து விளாண்டுக்கிட்டு இருப்போம். கீழேயும் மேலேயும் சுற்றும் போது. அவ்வளோதான், அப்படியே கடைவீதி பக்கம் வந்தாச்சு. சரி விளையாட்டெல்லாம் பார்த்தது போதுன்னு சொல்லிட்டு லேசாக இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இது ஒரு முக்கியமான இடம். இது இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏலம் விடுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு கொடை கொடுத்துருப்பாங்களே, காணிக்கை கொடுத்துருப்பாங்களே, காலையிலேருந்து முருகனை பார்க்க வந்தவங்க எல்லோரும் அது எல்லா பொருளையும் வந்து ஒரு இடத்துல வச்சு ஏலம் விடுவாங்க. காய்கறி, அரிசி, நெல், அது மட்டும் இல்லாமல் ஆடு, கோழி இதெல்லாம் கூட ஏலம் விடுவாங்க. தென்னங்கொல்லை எல்லாமே இருக்குது. சரி ஓகே, வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், வாங்க கடைவீதிக்கு போய் எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கடைவீதிக்குள்ளே போந்துட்டோம். அப்படியே வெளியே வந்தால் கலராக கடைவீதிகள்லாம் இருந்துச்சு. எல்லாமே வளையல், சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான். ஸோ அதித்திக்கு ஒரு விளையாட்டு ஜாமான், பிரதீக்ஷாவுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். சரி இதுக்கு மேலே நமக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பானிபூரி கடையை பார்த்தோன்னா நானும் நிச்சயம் நின்றுட்டோம். கண்டிப்பாக இன்றைக்கி பானிபூரி சாப்பிட்டே ஆகணும். 2 நாளாக நாங்களும் வீரங்கனூர் கூட்டிகிட்டு போய் பானிபூரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாருமே வாங்கி தரல. சரி திருவிழா கடையில் பானிபூரி இருக்குது, இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி நாங்கள் நின்றுட்டோம். செம காரமாக ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்களாம் சாப்பிட்டு அப்படியே எங்கள் ஆத்துக்காருக்கும் ஒன்று சொல்லிவிட்டு அவர் எடுத்து வீடியோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இடத்துல சூடாக சின்னதாக ஆனியன் சமோசா போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம சின்ன வயசில் கிடச்சது, இப்போல்லாம் அங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. சரவணா ஸ்டோர்ஸில் வெளியே கடையில் வச்சுருப்பாங்க. பட் அந்த வெளியே அவ்வளோ புழுதியில் வச்சுருந்ததை வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு மலைச்சிக்கிட்டு நாங்கள் வாங்க மாட்டோம். ஸோ இந்த திருவிழாவில் ஆசையாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த வெங்காய சமோசாலெல்லாம். அதுக்கப்புறமா பிரதீக்ஷா ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் ஒன்று பார்சல் வாங்கிக்கிட்டோம். வீட்டுக்கு போனோடனே ஸ்வீட் கார்ன் கொடுத்து ஏமாற்றிடலாம், எங்கே போனீங்கன்னு கேட்டுச்சுன்னா இருந்தோம், உனக்கு ஸ்வீட் கார்ன் வாங்க தான் போனோன்னு ஏமாற்றிடலான்னு சொல்லி அதையும் வாங்கிக்கிட்டோம். அப்புறமா ஊருக்குள்ளேயே வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டோட அத்தை பெரிய அத்தை இருக்காங்க, அதாவது எங்கள் மாமனாரோட அக்கா வீடு இருக்குது. ஸோ அவங்களுக்கு போய் கொஞ்சம் திருவிழா கடையில் வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் இருந்த கெஸ்ட்டு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வீட்டுக்கு போனே ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. எங்களோட சிங்கப்பூர் கொழுந்தினர் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட் ஏறாரு. ஸோ அவர் வந்து சென்ட் ஆஃப் பண்ணணும், ஏர்போர்ட் போகணும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலாக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சு லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் கிளம்பியாச்சு. எப்போவுமே இந்த துபாய் வந்து கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். அதனால் ஜாலியாக கூடயே சுற்றிட்டு மறுபடியும் பேக் டு ஒர்க் போகிறாங்க. அதுவும் கடல் கடந்து போகிறாங்கங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. அது கண்டிப்பாக ஹார்ட் டைம் தான். பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு.